வையகம். வாழ்க வளமுடன். குருவே துணை. குருவின் திருவடி போற்றி. குருவின் திருவடி போற்றி. குருவின் பொற்கமல பாதங்களை தொட்டு வணங்கிக் கொள்கிறேன். வாழ்க வளம். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையும். ஆசான் அருட்தந்தை குருவிரான் வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் சூக்குமமாக நம்மோடு இணைந்து அவரே இன்றைய அமர்வை நடத்தி கொடுப்பாராக. வாழ்க வளம். இன்றைய அமர்வுடைய தொடக்கமாக தவம் கோயில்பட்டி அழகுவேலர் அறக்கட்டளைய பேராசிரியர், உலக சமுதாய சேவா சங்க விருதுநர் மண்டலத்தினுடைய ஒரு பொறுப்பாளர் ஐயா பாலசுப்ரமணியம் அவர்கள் தவம் நடத்தி கொடுப்பார்கள். வாழ்க வளம். வாழ்க வளம். வாழ்க 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 வையகம். வாழ்க வையகம். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைய கால நிகழ்வாக தவம் இருக்கிறோம். விருதுநகர் மண்டலம் சார்பாகவும் விருதுநகர் மண்டல தலைவர் ஐயா ராஜாசுலமுத்து ஐயா அவர்களுக்கும் இந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வின் தவம் தொடங்குவோம். அழுத்தமெனும் முந்தாற்றல் ஒன்றை கொண்டே, அழுத்தமெனும் முந்தாற்றல் ஒன்றை கொண்டே அணு முதலாய் அண்ட கோடி அனைத்துமாக்கி வலுத்தும் ஓர் அறிவு முதல் ஐந்தும் மாறும் வகை வகையாய் உயிரினங்கள் தோற்றுவித்து முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேலாம் முழு முத பொருளே நம் அறிவாயாற்றும் பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம் பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம் பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம். குரு வணக்கம். சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலைதனில் அறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கு. இந்த பெரும் உலகமிசை எடுத்து பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் என்னை மறவா சாந்த வாழ்வழித்தோ என் சந்தோஷ செய்தி இதுவே. நாடு சுத்தி தண்டுவிட சுத்தி நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அருள் பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருள் பேராற்றல் உடலிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருள் பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருள் ஆற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அருள் தந்தை மகரிஷி அவர்களுக்கு தவம் துரியம், தவ தொடக்கம் ஆக்னி, புருவ மத்தியிலே மனம் செலுத்தி தவம்.
தூயம் வாழ்க வளமுடன் தவத்தை செய்து கொள்வோம். தவாற்றல் உடல் முழுவதும் உடலும் உடமும் மேன்மையும் சங்கல்பம். பேராற்றல் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி பேராற்றல் கருணையின் உடல் நலம் நீலாயுள் செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ். அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயிர் புகழ் ஓங்கி வாழ். ஆசான் அல் தந்தை வேதாத்ரி மகிழ்ச்சி அருளி வேதாத்ரி வாழ். சேவா சங்கம் வாழ். ஆலியார் அறிவித்திருக்கோயில் வாழ்க வளம். விருதுநகர் மண்டலம் சார்ந்த மண்டல அறக்கட்டளைகள் வாழ்க வளம். இன்று இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அன்புகளும் அன்பு குடும்பங்களும் வாழ்க வளம். இன்று உலக மக்களே அச்சித்துக் கொண்டிருக்கும் இந்த கொரோனா முழுவதும் உலக மக்கள் அனைவரும் நலமுடன் வாழ வாழ்க வளம். உலக மக்கள் அனைவரும் நலமுடன் வாழ வாழ்க வளம். உலக மக்கள் அனைவரும் நலமுடன் வாழ வாழ்க வளம். வாழ்க வளம். நம் மனதில் அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி அமைதி அமைதி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தவம் நடத்தி கொடுத்த பேராசிரியர் பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பாலசுப்ரமணியம் வாழ்க. அன்பர்களே, இன்றைய தினம் இந்த இணையத்துல நமக்கு சிறப்பு சிந்தனை விருந்து அளிப்பதற்காக இணைந்திருப்பவர்கள் நம்மோடு அடிக்கடி நம்முடைய மண்டலத்திற்கு வந்து நமக்கு அரிய பல சிந்தனைகளையும் கருத்துக்களையும் வழங்கி கொண்டிருக்கூடிய முதுநிலை பேராசிரியர் கோயம்புத்தூர் ஐயா பழனிசாமி ஐயா அவர்கள் உங்களுக்கு ஏற்கனவே பல முறை நாம் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். ஒரு சிந்தனையாளர், பல பல புத்தகங்கள் எழுதக்கூடிய எழுத்தாளர், ஃபேஸ்புக் இதுலாம் ஆம்னி மேட்டர் என்ற இதுல நூற்றுக்கணக்கான மணி நேரங்கள் கேட்கக்கூடிய சிந்தனைகள்லாம் அதுல அவருடைய சிந்தனைகளை அடங்கி இருக்கிறத நாம பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு முதுநிலை பேராசிரியர் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். தலைப்பு இன்றைக்கு வெள்ளிக்கிழமை பொழுதுலையே அது அமைஞ்சிருக்குவார்கள். அப்படியே வெள்ளிக்கிழமை ஆலயம் தொழுவது சாலவும் நன்று, ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்ற தலைப்புல நம்முடைய மனவளக்கலை வேதாத்திரியம் மகிழ்ச்சி என்ற ஒரு இணைப்போட தொகுப்போட நாம் இந்த சிந்தனை ஐயாவுடைய வாயிலாக நாம் அறிய இருக்கிறோம். ஐயா அவர்களை நம்முடைய அனைவரின் சார்பாக விருதுநகர் மண்டலத்தின் சார்பாக வாழ்த்தி வணங்கி வரவேற்கிறோம். அதே போல இந்த இணையத்தில் கலந்திருக்கக்கூடிய அத்தனை வணங்கி வரவேற்று நிகழ்வை தொடர்ந்து நடத்தி தருமாறு ஐயா அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன்.
வாழ்க வளம். வாழ்க வளமுடன் ஐயா. தொடங்கலாம். வாழ்க வளமுடன் ஐயா. கேக்குதுங்களா? நல்லா கேக்குது, தெளிவா கேக்குது. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சார்ந்த பெருமக்களே, அருள் தந்தை வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்கள் சார்பாக இந்த நிகழ்விலே கலந்து கொண்டுள்ள ஆன்மீக உள்ளங்கள் அனைவரையும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்பதிலே மகிழ்ச்சியும் நிறைவும் பெறுகின்றோம். இன்றைய சிந்தனைக்கு ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்ற தலைப்பில் சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். அதுவும் இன்றைக்கு ஆடி வெள்ளி. ஆடி மாதம் என்றாலே அம்மன் மாதம் சொல்லுவாங்க. சக்தி வழிபாட்டுக்குரிய மாதம் ஆடி மாதம். அம்மன் தத்துவம் எதை நமக்கு போதிக்கின்றன என்ற ஒரு ஆய்வு செய்கின்ற போது விக்கிரகங்கள் காட்டும் ஞான மார்க்கம் என்ற கருத்தை நம்ம புரிந்து கொள்ள முடியும். விக்கிரகங்கள் எப்படி ஞான மார்க்கத்தை காட்டுகின்றன என்ற ஒரு கேள்வி எழுப்பி பாருங்க. ஓசை உள்ள கல்லை நீர் உடைத்திரண்டாய் செய்துமே, பூசணைக்கு வைத்த கல்லில் பூவும் நீரும் சாத்திரீர், வாசலில் பதித்த கல்லை மழுங்கவே மிதிக்கிறீர், ஈசனுக்கு உகந்த கல்லு எந்த கல்லு சொல்லுமே என்று சிவவாக்கியர் ஒரு அற்புதமான கருத்தை, இன்றைய மக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்தை சொல்லுகிறார். ஓசை உள்ள கல்லை உடைத்து இரண்டாய் செய்து, ஒன்று விக்கிரகம், மற்றது படிக்கல். அதை கண்ணன் சொல்வர், உடைத்த கல்லில் ஒன்று தெய்வம், ஒன்று கோவில், ஒன்று வாசல், இறைவன் படைப்பில் எல்லாம் ஒன்றே, இடத்தை பொறுத்து எதுவும் மாறும். சோ பிறப்பில் எல்லாம் ஒன்றுதான். ஆனா படிக்கல்ல கால் வைத்து ஏறி போகிறோம். கோவில் சுற்றுப்பிரகாரத்துல கியூல நிற்கும் போது கொஞ்சம் சாஞ்சிக்கிறோம் செவத்துல. உள்ள கர்ப்பகிரகத்துக்கு போகின்ற போது தெய்வத்தை வணங்குகிறோம். ஒரே தன்மை இருந்தாலும் 3 இடங்களில் இருக்கின்ற கற்களுக்கு 3 வகையான மரியாதை கிடைக்கிறது. இப்ப அந்த கல் ஒன்றாக இருந்த போது பாறை தானே, அந்த பாறையிலிருந்து ஒரு விக்கிரகத்தை வடிக்க வேண்டும் என்று ஒரு சிற்பி கற்பனை பண்றார். அவருடைய கற்பனையில் ஊதித்த அந்த விக்கிரகம், அதை மனதில் ஸ்திரப்படுத்தி கொண்டு அந்த விக்கிரகத்திற்கு மூடி இருக்கின்ற தேவையற்ற பகுதிகளெல்லாம் செதுக்கி நீக்கி கொண்டே வருகிறார். அப்படி அனைத்தும் நீக்கி முடித்த பிறகு தெய்வத்தின் அம்சமாக விக்கிரகம் வெளிப்படுகிறது. இது எதை காட்டுகிறது என்றால், இதே போலதான் மனிதனும் தன்னில் இருக்கின்ற தேவையற்ற பந்தம், பற்று, பாசம் இவற்றெல்லாம் செதுக்கி நீக்கிவிட்டால் மனிதனுக்குள் இருக்கின்ற தெய்வீகம் வெளிப்படுகிறது. இப்ப பாறையில் தேவையற்ற பகுதி நீக்கிய போது தெய்வம் வெளிப்பட்டது. மனிதனில் இருக்கின்ற தேவையற்ற குணங்களை நீக்குகின்ற போது தெய்வீகம் வெளிப்படுகிறது. அந்த உருவத்தை ஒரு ஞானி அல்லது சிற்பி தன்னுடைய கற்பனையில் உதிக்கிறார் பாருங்க. அந்த கற்பனையில் கொண்டு வருகின்ற போது எந்த கருத்தை சொல்ல வேண்டும் என்ற உண்மையும் அதுக்குள் அடங்கி இருக்கிறது. இப்ப அம்மன் தத்துவத்திலேயே முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது மாரியம்மன், தண்டு மாரியம்மன், கருமாரியம்மன், கோணியம்மன், பிறகு காமாட்சி, மீனாட்சி, விசாலாட்சி என்று ஒரு 7 அம்மன் தத்துவங்கள் மிக சிறப்பு மிக்கவை.
அதுல பாருங்க, மாரியம் பேர்ல மழை, மாரி என்றால் மழை இருப்பதனால அது மழைக்குரிய கடவுளாக வழிபடுகிறார். அது ஒரு வகையில் சரிதான். இந்த மழை மட்டுமல்ல, அமிர்த மழை ஒன்று உண்டு. சாகாவரம் தரக்கூடிய அமிர்த மழை, அதுக்கும் மாரின்னு தான் சொல்லுவோம். அந்த அமிர்த மழை கண்ணால் பார்க்க முடியுமா? இந்த மழை நீரை கண்ணால் பார்க்கலாம். இந்த பிரபஞ்சத்தில் எல்லா இடத்திலுமே ஒரு தோற்ற பொருள் உண்டு, ஒரு மறைபொருள் உண்டு. அப்படி இந்த மாதிரி தோற்ற பொருள், அந்த அமிர்த மாதிரி இருக்கு, அது மறைபொருள். அந்த மறைபொருளை குறிப்பிடக்கூடிய வகையிலே அந்த விக்கிரகத்துல சில அமைப்பு இருக்குங்க. நீங்க மாரியம்மன் திருவுருவத்தை கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், மாரியம்மனின் காலடியில் 3 அரக்க தலைகள் இருக்கும். ஏன் அந்த 3 தலைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன, அதோடைய தத்துவார்த்தம் என்ன என்று பார்த்தீங்கன்னா, ஆணவம், கன்மம், மாயை என்ற மும்மலங்கள் இணைந்ததால் தன்னுள் இருக்கின்ற தெய்வீகத்தை மறந்து திரிகிறான் மனிதன். இதை உணர்ந்து தன்னுள் இருக்கின்ற தெய்வீகத்தை வெளிப்படுத்தி அதனுடைய மேன்மைகளை துய்த்து நிறைவாக வாழக்கூடிய வகையிலே இவனுக்கு ஒரு மறுபிறப்பு தேவையா இருக்கிறது. ஒரு பிறப்பு தாய் தந்தை வழியாக, ஆத்மாவின் பிறப்பு குருவின் பிரசன்னத்தில், குருவின் தீட்சை மூலமாக பெறக்கூடியது. அந்த மாற்றி பிறத்தல், அது மாரி அம்மன். இந்த அமிர்த மழை இருக்கிறது, அதை அடைவதற்கு மாறி பிறக்கணும் மனிதன். குருவின் உயிர்கலப்போடு பெறுகின்ற சிறப்பு. அது ராமகிருஷ்ணன் சொல்லுவாரு, நம்ம வீட்டுல பால் இருக்கு, தயிர் இல்லை. இப்ப இந்த பாலை தயிரா மாத்தணும்னா பக்கத்து வீட்டுல இருந்து ஒரு ஸ்பூன் தயிர் கடன் வாங்கணும். இந்த பாலை காய்ச்சி ஒரு மிதமான சூடு வருகின்ற போது அந்த தயிர் ஒரு ஸ்பூன் இதுக்குள்ள விடணும். பிறகு இரவு முழுவதும் அந்த தயிர் அசையாம ஒரு இடத்துல வச்சிடணும். அடுத்த நாள் காலையில பாக்குற போது நான் ஊத்தின தயிர் ஒரு ஸ்பூன் அந்த பால் பாத்திரத்துல மையத்திலேயே எங்கேயோ இடத்துல ஊத்தினோம். அடுத்த நாள் காலையில பாக்குற போது அந்த பாத்திரம் முழுவதும் அத்தனை பாலும் தயிராக மாறி இருக்கிறது. அதுக்கு என்ன சொல்றோம்? உரை ஊத்துறதுன்னு சொல்லுவோம். இதே போல நமக்குள் இருக்கின்ற தெய்வீகத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்றால், இயல்பில் பால் போல் இருக்கின்ற மனசு, தண்ணி ஊத்துனா தண்ணி பாலாகுது, விஷத்தை ஊத்துனா விஷமா மாறி போகுது. இந்த பால் போல் சகவாசத்தை பொறுத்து மாறிக்கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கின்ற மனசு, இதை குருவின் தீட்சை என்ற தயிரை ஊற்றி அதை அமைதியா கொஞ்ச நாளைக்கு வைக்கணும். பால்ல தயிர் ஊத்திட்டு கலக்கிட்டே இருந்தா அடுத்த நாள் காலையில் தயாராக முடியுமா? அது அமைதியா அசையாம வைக்கணும். அப்ப இந்த மனதை சலனமற்று அசைவற்று நிறுத்தணும். அப்படி நிறுத்தி நிறுத்தி பழகினால் குரு கொடுத்த ஒரு ஸ்பூன் தயிர் இந்த உடல் முழுவதும் உறைந்து 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 உடல் முழுவதுமே அது தயிராக மாறுவது போல அது ஞானத்தால் நிரம்பி விடுகிறது. இந்த தயிரை கடைந்து வெண்ணெய் எடுத்து வெண்ணெய் தண்ணீரில் போட்டால் அது நனைந்து போவதும் இல்லை, அமிழ்ந்து போவதும் இல்லை, மாறாக அழகா மிதந்துட்டு இருக்கும். அது போல எந்த பால் ஆசாபாசங்களுக்கு உட்பட்டு இருந்ததோ அதை பக்குவப்படுத்திய பிறகு அது எந்த இன்ப துன்பங்களும் தன்னை அண்டாத வகையிலே
நீரில் மிதக்கின்ற வெண்ணெய் போல, தாமரைகளை தண்ணீர் போல அது இந்த உலக வாழ்க்கையிலே ஆனந்தமாக மிதக்க தொடங்கிவிடும். அப்படிப்பட்ட குருவின் சேர்க்கை பெறுவதுதான் மாரி அம்மன். அது சித்த சொல்வார், மாற்றி பிறக்க மருந்தனுக்கு கிட்டதில்லை, மாற்றி பிறக்க மருந்தனுக்கு கிட்டும் என்றால் ஊத்தை சடலம் விட்டு உன் பாதம் செய்கிறேனோ கண்ணம்மா என்று அழுகுன சித்தர் சொல்றார். அப்ப அந்த மாற்றி பிறத்தல் மாரி அம்மன். அந்த மாற்றி பிறப்பதற்கு என்ன செய்யணும் அப்படின்றதுக்கு மாரியம்மன் திருவிழா என்று வருஷந்தோறும் தெருவா கொண்டாடுவாங்க, அர்த்தம் புரியாம. இந்த வருஷம் மாரியம்மன் பண்டிகை கொண்டாடல, அதனால நிறைய மழை பெய்யுது. இந்தியா பூரா மழை வெளுத்து வாங்கிட்டு இருக்குது. இப்போ மாரியம்மன் பண்டிகை கொண்டாடினப்பெல்லாம் மழை வரல. இந்த வருஷம் கொண்டாட விட்டுட்டோம், மாரியம்மன் கோவம் வந்துச்சு போட்டுருக்கு, ஒரே மழையா பெஞ்சு தள்ளுது. இங்க கோடலூர், மகாராஷ்டிரா, கோயம்புத்தூர்லயே நான் ஒரு வாரமா மழை. அதுல என்ன சொல்றாங்க, ஒரு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அம்மனுக்கு நேர் எதிரில் பூமியில ஒரு சின்ன குழியை தோண்டி பூசாட்டுதல் என்ற நிகழ்ச்சி வைக்கிறாங்க. அடுத்த வாரம் அந்த இடத்துல ஒரு பெரிய குழியை தோண்டி 3 கம்பங்கள் உள்ள ஒரு கம்பை நட்டு அதுல அக்னி சட்டியை வைக்கிறாங்க. இது கம்பம் சாட்டுதல். அதுக்கு அடுத்த வாரம் பண்டிகை. இப்ப என்ன குறிப்பு இதுல சொல்லப்படுகிறது என்றால், நீ மாற்றி பிறப்பதற்கு ஒரு குருவினுடைய அவசியம் வேணும். அந்த குரு என்ன செய்கிறார், உன்னுடைய ஆத்மா சக்தி என்பது, உயிர் என்பது உனக்குள் மூலாதாரத்திலே இருக்கிறது. மண்ணை தோண்டி தண்ணீர் ஊத்தி பூசாட்டினாங்க, எண்ணெய் தோண்டி ஞானம் கண்டேன், இதுதான் என் கட்சியினர் கண்ணதாசன். அப்ப தன்னை தோண்டி பார்க்கின்ற போது மூலாதாரத்துல அந்த குண்டலினி என்ற உயிர் சக்தி இருக்கிறத உணர்கிறோம். அப்படி உணர்ந்து அங்க இருக்கின்ற சக்தியை முக்கண், 3 கம்பம், 2 கண்ணு, ஒரு நெற்றிக்கண், இந்த 3 கண் உள்ள இடத்துல அதை நிறுத்துகின்ற போது அந்த சக்தியை வெப்ப சக்தியாக, அக்னி சக்தியாக இங்க உணரலாம். குண்டலினி என்ற வெப்பத்தை குரு மத்தியில ஏத்தணும். இதுதான் 3 கண், 3 கம்பம் உள்ள அந்த மரத்துல அக்னி சட்டியை வச்சு பண்டிகை சேரும். இந்த தீட்சையோடு விளக்கம் வேண்டும். இந்த வாழ்க்கையை பற்றிய விளக்கம், ஆத்மாவை பற்றிய விளக்கம். அப்ப ஆத்மாவை பற்றிய விளக்கம் என்ன சொல்கிறது? கடவுளேதான் மனிதனாக வந்தான், வந்த வழியில நுண்ணுயிர் முதல் கொண்டு விலங்கு பறவைகள் வரைக்கும் வந்த பிறகுதான் மனிதன் வந்தான். அவற்றிலே உள்ள ஒரு பதிவு இன்னொருத்தருடைய பொருளை, உரிமையை, சுதந்திரத்தை, பலத்தை எடுத்துக்கொள்வது. அதனால் வந்தது பாவங்கள். அப்ப இந்த மாயை, இன்னொருத்தருடைய பொருளை பறிப்பது தவறு என்று தெரியாத மாயை, அந்த பொருளிலே செல்வாக்கிலே சுகம் இருக்கிறது என்று மயங்கிய மாயை, அதை பெருக்காக செய்த பாவங்கள். இதை பெற வேண்டும் என்று எழுச்சி பெற்ற ஆணவம். எனவே ஆணவம், கண்மம், மாயை என்ற மும்மலங்கள் சேர்ந்ததால் மனிதனே, கடவுளே மனிதனாக வந்து நின்றான். இந்த மனிதனிலே இருந்து இன்று 3 மலங்களை நீக்கிவிட்டால் இவன் மீண்டும் தெய்வமாக மாறுகின்றான். தன்னில் இருக்கின்ற குணாம்சங்களை நீக்கின்ற போது தெய்வீகம் வெளிப்படுகிறது சொன்ன பாருங்க. அதுபோல் மீண்டும் இவன் தெய்வமாக மாறுகின்றான். அது சாமி சொல்லுவாங்க, God plus 3 impurities equal to man, man minus 3 impurities equal to God. இதை நீக்க வேண்டும் என்று காட்டுவதுதான் மாரியம்மன் காலடி இருக்கின்ற 3 தலைகள். சரி, இப்ப குருவை சந்தேத்து தீட்சை பெற்று கொண்டாட சக்தியை மூலாதாரத்திலிருந்து ஆக்னிக்கு ஏற்றக்கூடிய வகை கண்டுட்டோம். ஆரம்ப காலத்துல இந்த ஷார்ட்கட் மெத்தட் கிடையாது. குருவின் மூலமாக நேரடியாக ஆக்னிக்கு தீட்சை கொடுத்ததாக குறிப்பு இல்லை. நீங்க ராமாயணத்துல பாத்தீங்கன்னா 7 ரிஷிகளிடத்துல 7 வகை தீட்சைகளை பெற்றான் ராமன். ஒவ்வொரு மையத்துக்கும் ஒவ்வொரு தீட்சை கொடுத்தாங்க.
ஏன்னா அந்த காலத்துல எளிய முறை குண்டலினி யோகம் மகர்ஷி வந்த பிறகு மகர்ஷி மட்டுமே அறிமுகப்படுத்தியது எளிய முறை குண்டலினி யோகம். வேற யாரும் அதை கொடுக்கல. அதனால இந்த மனதை பக்குவப்படுத்தி அந்த தீட்சை முறையை பெற்று மனிதன் தன்னை அறியணும். அப்ப அப்படி அறிகின்ற அங்க அந்த காலத்துல என்ன பண்ணினாங்க, அதுக்கு முன்பாக ஒவ்வொரு மையத்திலிருந்து தான் போகக்கூடிய பிராணாயாம பயிற்சிகளும் மந்திர உச்சாரணங்களும் இருந்தன. அந்த பிராணாயாமத்தின் மூலமாகவும் மந்திர உச்சாரணத்தின் மூலமாகவும் ஒவ்வொரு மையமாக தான் தாண்டி தாண்டி போக முடியும். அப்ப அதுக்கு ஒரு அம்மனை காட்டினாங்க. இப்படி மாரியம்மனாக இருக்கிறோம், அந்த தீட்சையை பெற்று குண்டல் சக்தியை ஒவ்வொரு மையமாக தாண்டி மேல உச்சி கொண்டு வரணும். அப்ப அதுக்கு தண்டு மாரி அம்மன் ஒவ்வொரு மையமாக தாண்டி தாண்டி மேல வரணும். மூலாதாரத்திலிருந்து சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுக்தி, ஆக்னை, துரியம் என்று ஒவ்வொரு மையமாக தாண்டி உச்சிக்கு வரணும். அப்ப தண்டு என்பது ஒரு நுனிக்கும் இன்னொரு நுனிக்கும் இடைப்பட்ட ஒரு பொருள். அதே போல் நம்ம கிட்டயும் ஒரு தண்டு இருக்க, முதுகுத்தண்டு. இந்த முதுகுத்தண்டின் கீழ் நுனை மூலாதாரம், மேல் நுனி சகசிராதாரம். அப்ப மூலாதாரத்தில் இருக்கின்ற குண்டலினி சக்தியை சகசிராதாரத்துக்கு ஏற்ற வேண்டும் என்று காட்டுவது தண்டு மாரியம்மன். அதுக்கு என்ன பக்குவம் பெற்றிருக்க வேண்டும் என்றால், இந்த ஆணவம், கண்மம், மாயை இருந்து பாருங்க. இந்த 3 தலைகள் தண்டு மாரியம்மனாக வருகின்ற போது ஒரு அரக்கன் தண்டு மாரியம்மன் காலடியில இருப்பான். ஒரு அரக்கன் முழு உடம்போட காலடியில இருப்பான். அப்ப எதை காட்டுகிறது என்றால், இந்த விளக்கம் பெறுகின்ற போது மாயை விலகுகிறது. வாழ்க்கையில நாம் வாழ்ந்த முறை என்பது நோக்கத்திற்கு தகுந்ததல்ல, ஒரு இனிமையான வாழ்க்கைக்கு துணை போவது அல்ல. சோ மாயையில் சிக்கிய மக்கள் பல வகையான பிரச்சனைகளையும் துன்பங்களையும் சந்திக்கிறாங்க என்பதை தெரிந்து அதிலிருந்து விலகுவது. இப்ப மாயையிலிருந்து விலகி விடுகின்றோம். புதிதாக பாவங்களை செய்வது இல்லை. விளக்கம் பெற்றதனால் புதிதாக எந்த விலங்குகளையும் செய்வதில்லை, பாவத்தை செய்வதில்லை. அப்ப கண்மம், மாயை விலகி விட்டுறது. ஆனா இந்த இரண்டுக்கும் மூலமாகிய ஆணவத்தை அவ்வளவு சுலபத்துல எடுத்துட முடியாது. அப்போ தண்டு மாரியம்மன் காலடியில ஆணவம் என்ற அரக்கன் இருக்கிறான். மாரியம்மன்ல இருந்து 2 விலகி போச்சு. மாயை விலகிவிட்டது, பழிச்செயல் செய்வது, புதிதாக செய்வது விலகிவிட்டது. ஆனா ஆணவம் இருக்கு. இந்த 7 மையங்களை கடந்து உச்சியிலே மனதை நிறுத்துகின்ற போது மையம் மாறி போகுது. மூலாதார மையம் சகசிராரத்துக்கு வந்துச்சு குண்டலினி சக்தி. இப்படி மாறிய நிலை கரு மாறிய நிலை. கரு மாரி அம்மன். கரு மாறி என்றால் உச்சியிலே மனதை நிறுத்தி 8 அலைச்சொலில் நுணுக்கிவிட்டால் உடல் சார்ந்த உணர்ச்சிகளோ தேவைகள் எதுவுமே செயல்படாது. அது குணாதீத நிலை, நோ மைண்ட் ஸ்டேட். அதனால் உடல் உணர்ச்சிகளோ கவர்ச்சிகளோ எதுவுமே அங்கே தாக்கப்படுவது இல்லை என்பதனால் கருமாரியம்மனுக்கு கழுத்து, தலை மட்டும்தான் இருக்குமே தவிர முண்டம் இருக்காது. அதனால் அரக்கனும் இல்லை. அடுத்து கரு மாறி பிரம்மரந்திரமாகிய உச்சியிலே மனதை நிறுத்துகின்ற போது எனக்குள் மட்டுமல்ல, இந்த பிரபஞ்சம் முழுவதுமே அதே இறையாற்றல் ஒரு இயக்க சீர்மையோடு எல்லாவற்றையும் இயக்கிக் கொண்டிருக்கிறது என்பதை பிரபஞ்ச களத்தோடு, சக்தி களத்தோடு இணைந்த நிலையில அது உணர்வாக பெறுகின்றோம். அப்ப இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஒரு தெய்வ நீதி, இயக்க சீர்மை இருக்கிறது
என்று உணர்கின்ற போது கோ நீ அம்மன். கோ என்றால் அரசு, அதிகாரம், ஆட்சி, அறிவு என்று பொருள். அறிவேதான் எல்லாமாக ஆண்டு கொண்டிருக்கிறது. இந்த பிரபஞ்சம் முழுவதும் சக்தி களமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. கோ நீ அம்மன். இப்ப கோணியம்மன் காலடியில மறுபடியும் ஒரு அரக்கன் இருப்பான். இப்ப கருமாரி கிட்ட காணாம போய் கோணியம்மனாக வருகின்ற போது மீண்டும் ஏன் அரக்கன் வந்தான்? மிக முக்கியமான கேள்வி இது. ஏற்கனவே இருந்தது விளக்கம் தெரியாத ஆணவம். இப்போ சாஸ்திரங்கள் எல்லாம் கற்று தேர்ந்து தெளிந்து எல்லாமே இறைவனாகத்தான் இருக்கிறான் என்று அறிகின்ற போது வித்தைகளை கற்ற கர்வம், இந்த வித்யா கர்வம் அது இருக்கும். இந்த வித்யா கர்வத்தை அழிக்க முடியாது என்பதனால்தான் கோணியம்மன் காலடியில முழு அரக்க வடிவமாக வித்யா கர்வம் அடங்கியிருக்கிறது. அப்ப என்ன பண்ணணும்? எப்பொழுதும் அயராத விழிப்புணர்வோடு இருந்து அந்த வித்யா கர்வத்தை காலு கீழே வைக்கணும். கால் கொஞ்சம் இடறினாலும் அது தலையில உட்கார்ந்துடும். இதுதான் ஆன்மீகத்தில் தேர்ச்சி பெறுகின்ற பலரும் வீழ்ந்து விடுவதற்கு காரணம் என்ன என்றால் இந்த வித்யா கர்வம். சந்ததமும் என்னை மறவாத சாந்த வாழ்வழித்தோ என்று சொல்வார் மகரிஷி. அப்படி ஒரு அணு அளவு கூட தன்னை மறக்காத நிலையில சந்ததமும் என்னை மறவாத அந்த கான்ஸ்டன்ட் அவேர்னஸ் இருந்தால்தான் இந்த வித்யா கர்வத்தை எப்பவும் காலடியில வைக்க முடியும். இப்படி மனிதன் தீட்சை மூலமாக சக்தியை அறிய வேண்டும். அந்த சக்தியின் செயல்பாடு, உயிரின் செயல்பாடு தான் ஆணவம், கண்மம், மாயாக செயல்படுகிறது. இதனால் பெற்ற வீழ்ச்சி எல்லா வகையான பிரச்சனைகளும் சிக்கல்களும். அப்ப இதுக்கு என்ன பண்ணணும் என்றால் தீட்சை பண்ணணும் சொல்லிட்டாங்க. தீட்சை பெறுவதற்கான வழிவகைகள் என்ன என்றால், ஒன்று இந்த ஆசைகளை கட்டுப்படுத்தக்கூடிய, எண்ணங்களை கட்டுப்படுத்தக்கூடிய, தொட்டு கொடுக்கக்கூடிய தீட்சை, அதுக்கு ஸ்பரிச தீட்சைன்னு பேர். காமம் என்றால் ஆசைகள். ஆசைகளை ஆட்சி செய்கின்ற இடம் எது என்றால் ஆக்ஞா. ஆக்ஞா என்றால் கமாண்டிங் சென்டர். புலன் உணர்வுகளிலிருந்து விடுபட்டு நில் என்று உத்தரவு செய்து அதை புருமத்தில் நிறுத்துகின்ற தீட்சை காம ஆட்சி மையம். அது காமாட்சி அம்மன். அப்படி நிறுத்தி பழகிய பிறகு அதை துரியத்துக்கு ஏற்றணும். ஆக்னிலிருந்து துரியத்துக்கு கொண்டு போகணும். அப்படி துரியத்துக்கு கொண்டு போகக்கூடிய தீட்சை என்ன என்றால், உயிரை காட்ட முடியாது அல்லவா? எப்படி மீன் தன்னுடைய முட்டைகளை கண் பார்வை மூலமாகவே பொறிக்க செய்து விடுகிறதோ, அதுபோல் குரு தன் தவ ஆற்றலை கண்கள் வழியாக பாய்ச்சி கொடுக்கின்ற தீட்சை சச்சிய தீட்சை, நயன தீட்சை, மீன் தீட்சை. அது மீன் ஆட்சி அம்மன், மீனாட்சி அம்மன். அப்படி துரியத்தில் துரிய தீட்சை மூலமாக மனம் ஒடுங்கி 7 அலைச்சொலை தொடுகின்ற போது, 8 அலைச்சொல் தொடுகின்ற போது மனம் தானாக இந்த பிரபஞ்சத்தோடு இணைய ஆரம்பித்துவிடும். நரஞ்சென்ற சிற்றலை நான் கடந்த போது நான் நீயாய் கூறுதல் அறம் நல்லேக்கம் அறிந்தேன். கோணியம்மன். கரம் குவித்தே நீயே நான் இரண்டும் ஒன்று என்று கண்டுவிட்டேன் நீ நானாய் விளங்கும் பேரறிவு. அப்ப இந்த பிரபஞ்சம், அதுக்கு அப்பால் உள்ள இறைநிலை, இவை எல்லையற்று பறந்து விரிந்து விசாலமாக இருக்கிறது என்பதை அறிவதற்கான தீட்சை மகா தபஸ் என்று சொல்லக்கூடிய துரியாதீத தீட்சை. அந்த தீட்சை விசாலமானது, பிரபஞ்சத்தை விரிந்து எல்லையில்லாத பெருவெளியோடு இணைக்க செய்வது. அது விசாலாட்சி அம்மன்.
இப்படி 3 தீட்சைகள், ஆக்னி தீட்சைக்கு காமாட்சி, துரி தீட்சைக்கு மீனாட்சி, துரோதித தீட்சைக்கு விசாலாட்சி. இப்படி இந்த 3 நிலைகளிலே ஞான மார்க்கத்தை பின்பற்றினால் மனிதன் தெய்வமாக மாறலாம். சரி, அதுக்கு அடுத்து கோவில் அமைப்பு. உள்ளம் பெரும் கோவில் ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல், தெல்ல தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம், கள்ள புலனைந்தும் காலாமணி விளக்கு. உள்ளம் பெரும் கோவில், ஊன் உடம்பு ஆலயம். இப்போ ஒரே வரியில ஒரு இடத்துல கோவிலுங்கிறாரு, ஒரு இடத்துல ஆலயம் அப்படின்றாரு. உள் அம் உள்ளம். உள் அப்படின்னா உள்ள, அம் என்பது பிரணவ பொருள். அப்ப விண் முதல் ஜீவாத்மா வரைக்கும் உள்ளடங்கி இருக்கின்ற வஸ்து எது என்றால் அந்த இறை துகள்கள் கூடியதால் தோன்றிய தோற்றங்கள், பெறுகின்ற அனுபவங்கள். அப்ப இறை துகள் மிக நுட்பமாக இருப்பதனால் அதற்குள் இருப்பு, இயக்கம், காந்தம் என்று 3 இருந்தாலும் அது எந்த விஞ்ஞான நுட்பத்திற்கும் பிடிபடாத ஒரு நுட்பொருளாக இருப்பதனால ஃபார்மேட்டிவ் டஸ்ட் பார்ட்டிகல் சொல்லுவாங்க. அதை காந்த பொருளாகவே பொதுவாக பேசுவதும் உண்டு. இறை துகளை காந்த துகள் என்று சொல்லப்படுவதும் உண்டு. உண்மையில் அதுக்குள்ள 3 உண்டு. இறை துகள் குள்ளே 3 இருக்கு உண்மையிலே. எனவே அவையே எல்லாவற்றும் அமைந்திருப்பதனால உள் அடங்கிய மெய்ப்பொருள், காந்த பொருள், பிரணவ பொருள். அம் என்பது பிரணவம், காந்தம் என்று அழைப்பு. அப்ப விண் முதல் ஜீவாத்மா வரை அனைத்துக்குள்ளும் அடக்கம் பெற்றிருக்கிறது உள் அம். பெரும் கோவில். கோ என்றால் அறிவு, ஆட்சி என்று பொருள், அரசன். கோயில் அது இருக்கின்ற இடம், இல்லம். அப்ப பெரும் கோவில் எது என்றால் இந்த பூமி, சூரிய குடும்பம், 10,000 கோடி சூரிய குடும்பங்கள் சேர்ந்த பால்வெளி மண்டலம், இது போல் பல மண்டலங்கள் சேர்ந்த இந்த பிரபஞ்சம் முழுவதுமே அந்த பிரணவ பொருளினுடைய இயக்க களம், ஆட்சிக்கு உட்பட்ட இடம், பிரம்மலோகம். அதுதான் அனைத்திலும் பெரிய கோவில். அப்ப உள்ளம் பெரும் கோவில் என்றால் பிரபஞ்சம், அறிவு என்ற ஆதி சிவத்தால் ஆளப்படுகின்ற அனைத்தும் உள்ள பிரம்மலோகம், பிரபஞ்ச களம், விண்வெளி களம். இது பெரும் கோவில். இப்ப உள்ளம் பெரும் கோவில். ஊன் உடம்பு ஆலயம். ஊன் எதுங்க? சதை. சதையால் 7 தாதுக்களால் ஆன இந்த உடம்பு, மனித உடம்பு. இந்த உடம்புக்குள் ஆலயம். ஆ என்பது பசுவை குறிக்கக்கூடியது. பசு விலங்கினத்துடைய ஒரு அம்சம், ஒரு சாத்விகமான மற்ற ஜீவன்களுக்கும் பயன் தரக்கூடிய ஒரு ஜீவன். விலங்கிலிருந்து வித்தெடுத்து வந்தவன் மனிதன். ஆ. அந்த விலங்கினத்திலிருந்து வித்தெடுத்து வந்தது முதல் படி. மனித தோற்றத்தில், மனித வடிவத்தில் இருக்கின்றான். ஆனா விலங்கு போல வாழ்வான். இவனுக்கும் விலங்குக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. இன்னும் சொல்ல போனா எந்த விலங்கும் சொத்து சேர்ப்பது இல்லை. தனக்கு பசிக்காத போது இன்னொரு ஜீவனை துன்புறுத்துவதும் இல்லை. கோடிக்கணக்கில் சம்பாதிச்ச பிறகு அடுத்தவனை சுரன்ற ஒரு விலங்குன்னா மனுஷன்தான். அப்ப மனிதன் முதலில் விலங்காக மேன்மை பெற வேண்டும். தேவைக்கு மட்டும் திருடினா போதும், தேவைக்கு மட்டும் லஞ்சம் வாங்கினா போதும், தேவைக்கு மட்டும் ஊழல் பண்ணினா போதும். அந்த அளவுக்கு முதலில் மிருகமாக மேன்மை பெற வேண்டும். அதன் பிறகு இன்னொருத்தருடைய பொருளை எடுப்பது இல்லை, என் உழைப்பை கொண்டே நான் 10 பேருக்கு சாப்பாடு போட முடியும் என்று தன்னம்பிக்கையோடு தன்னை திருத்திக் கொள்கின்ற மன இதன்
விலங்கின பதிவை நீக்கி பிறர் வளம் பறிப்பது இல்லை என்ற ஒரு தர்ம நீதியோடு இணைந்த நிலை வருகின்ற போது இரண்டாம் படியை தொடுகின்றான், மனிதன் என்ற படி. அதிலிருந்து எல்லா மனிதர்களையும் மட்டுமல்ல, எல்லா ஜீவன்களையும் தன்னை போல நேசிக்கின்ற போது, தன்னை போல பிறர் என்னும் தன்மை வேண்டுமே, அந்த தன்மை வர உள்ளத்திலே கருணை வேண்டுமே. பொன்னை போல மனம் படைத்தால் செல்வம் வேறில்லை, இதை புரிந்து கொண்ட மனிதனை போல் தெய்வம் வேறில்லை. அது மூன்றாவது படி. மனித நேயத்தில் உயர்ந்த நிலை மூன்றாவது படி. தெய்வத்தை அறிந்து வாழும் தெய்வமாக, நடமாடும் தெய்வமாக மக்களுக்கு தொண்டாற்றி தன்னை அர்ப்பணிக்கின்ற போது எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. அந்தனர் என்பர் அறவோர் மற்ற எவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டோர்களான். அவன் தான் பிராமணன். அது நான்காவது படி. இப்படி முதல் படியில தோன்றிய மனிதன் நான்காவது படி வரைக்கும் உயர் பெற வேண்டும். அந்த உயரை பெறுகின்றதற்கு எது துணை செய்யும் என்றால் ஆலயம். ஆலயம் தன்னுள் இருக்கின்ற ஆன்மாவை அறிந்து இந்த ஜீவாத்மாவுக்கு மூலமாகிய பரமாத்மாவை உணர்ந்து, அந்த பரமாத்மாவுக்கும் மூலமாக இருக்கின்ற தெய்வத்தை உணர்ந்து, ஆத்ம தரிசனம், பரமாத்ம தரிசனம், தெய்வ தரிசனம் என்ற வகையில மூன்றையும் உணர்ந்து லயிக்கின்ற போது அவன் ஆன்மா லயம் ஆகிறது. அப்ப ஆன்ம லயம் ஆலயம் என்பது எங்கே நிகழ்கிறது என்றால், இது அகத்தில் நிகழ்வதே தவிர புறத்தில் நிகழ்வது அல்ல. அப்புறம் ஏன் ஆலயம் பேர் வச்சாங்க என்றால், ஒவ்வொரு பக்தனுக்குள் நிகழ வேண்டிய அந்தரங்கமான இந்த லயம், ஆலயம், இதற்கு துணை செய்யக்கூடிய ஒரு பயிலரங்கம், ஒரு பயிற்சி கூடம், வழிபாட்டு ஸ்தலம். இப்படி அந்த வழிபாட்டு ஸ்தலங்களுக்கும் அது எந்த நோக்கத்தை நிறைவு செய்கிறதோ அந்த நோக்கத்தை மையப்படுத்தி கோவில் என்றும் ஆலயம் என்றும் நம்ம சொல்கின்றோமே தவிர, உண்மையில் அந்த வார்த்தைக்கு பொருள் அல்ல, அது வழிபாட்டு ஸ்தலம் மட்டுமே. எனவே கோவில் என்பது இது ஒரு துகள்பட்டது, பின்னப்பட்டது. இந்த கோவில் பெரிய கோவில், இந்த பிரபஞ்சம். இப்படி உள்ளம் பெரும் கோவில் ஊன் உடம்பு ஆலயம், வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல். யாரு வள்ளல்? இன்னொருத்தர் கொடுத்தா வள்ளல் ஆகலாம், எடுத்தா தானே கொடுக்க முடியும். அப்ப எங்கிருந்து எடுப்பது? இந்த பூமியிலிருந்து. அப்ப மனிதன் இந்த பூமியிலிருந்து மற்ற மனிதர்களிடத்திலிருந்து தனக்கு வேண்டிய வளங்களை பெறுகின்றான். தான் பெற்றவற்றில் ஒரு பகுதியை மற்றவருக்கு கொடுக்கவும் செய்கின்றான். இந்த கொடுக்கல் வாங்கலிலே வாங்குவது அதிகம், எடுப்பது அதிகம், கொடுப்பது இல்லை என்றால் அவன் திருடனாகிறான். எடுப்பது அதிகம், கொடுப்பது இல்லை என்றால் அவன் திருடனாகிறான். இங்க எத்தனையோ இயற்கை சீற்றங்கள் நடக்கும். என்னைக்காவது இந்த அரசியல்வாதியாவது தன் கையிலிருந்து ஏதாவது நிவாரணத்தை கொடுத்துக்கான பாருங்க. நம்ம கிட்டதான் பிச்சை எடுப்பானுங்க. சீற்றம் வந்து போச்சு, சக மக்கள் உதவி செய்யணும், மனிதாபிமானம், மனிதநேயம், தெய்வீகம், கருணை, அன்பு, தர்மம், நம்ம பேசுவான். அவன் யாராவது கொடுத்துக்கான பாருங்க, கொடுக்க மாட்டான். அப்ப எடுப்பது அதிகம், கொடுப்பது இல்லை என்றால் அவன் திருடனாகிறான். எடுப்பது அதிகம், கொடுப்பது குறைவு என்றால் அவன் கடன்காரன் ஆகிறான். எடுத்தும் கொடுத்தும் வாழ்பவனை மனிதனாகிறான். எடுப்பது குறைவு, கொடுப்பது அதிகம் என்றால் அவன் கர்ணனாகிறான். எடுப்பதே இல்லை, கொடுப்பது மட்டுமே என்றால் அவன் இறைவனாகின்றான். அப்ப மிகப்பெரிய வள்ளல் யார் என்றால், இந்த பிரபஞ்ச இயக்கத்திற்கு அனைத்திற்கும் தேவையான வளங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றானே அந்த மெய்ப்பொருள் தான் மிக பெரும் வள்ளல். அந்த வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல்.
அந்த பிரான் எப்படி அடைவது? கோபுர வாசல் வழியா பார்க்கணும். இப்போ கோபுரத்து வழியா தான் உள்ள வர்றோம். நீங்க பெரிய பெரிய கோவில்ல பாருங்க, உள்ளே போகக்கூடிய மெயின் கேட்டே வந்து கோபுரமாக தான் இருக்கு. அப்ப உள்ளே போக்கிட்டு வாசலுக்கு மேலே கோபுரம் இருக்கு. உள்ளே கடந்து போய் கர்ப்பகிரகத்துக்கு போகின்ற போது அந்த விக்கிரகத்துக்கு மேலேயும் கோபுரம் இருக்கு. அந்த கோபுரம் எதுக்கு அமைந்திருக்கிறது என்றால், விக்கிரகத்துக்கு நேர் மேல பிரம்மரந்தர், அதுக்கு மேல கோபுரம், அதுல அந்த கலசங்கள். அந்த கலசங்கள் வான்காந்த சக்தியை ஈர்த்து பிரம்மரந்தர் வழியாக விக்கிரகத்துக்கு அனுப்புகிறது. விக்கிரகத்தில் இருக்கின்ற ஊடகம், காற்று ஊடகம் அந்த அலைகளை ஈர்த்து கீழே இருக்கின்ற தாமிர தகடுக்கு அனுப்புகிறது. அந்த தகடு அதை இருப்பாக்கி கொள்கிறது. இருப்பானவற்றை அப்படியே அது மலர்த்தி கொண்டும் விரிவலையாக வெளிப்படுத்தி கொண்டு இருக்கும். சுற்றி வந்து வணங்குகின்ற பக்தனுக்கு அந்த அலைகள் நன்மை செய்யும். அப்போ சுற்றி வருவதற்கு ஆரம் என்று பேர். தெய்வத்தை சுற்றி வந்தால் பிரகாரம் என்று பேரு. நாம சாப்பிட்டா சாதம், தெய்வத்துக்கு அர்ப்பணித்து சாப்பிட்டால் பிரசாதம். இப்படி அந்த பிரணவ பொருளை வலம் வந்து வணங்குவது பிரகாரம், சுற்றி வருவது என்று வைத்தாங்க. அப்போ வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல், தெல்ல தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம். இப்போ வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை மனிதன் தன்னுள் இருக்கின்ற ஆத்மாவை அறிவதற்கு கொடுப்பது இல்லை. இது உலகம் முழுவதும் பொருந்தும் இந்த கான்செப்ட். கடவுளை வியாபாரத்தனமாக்குறான். நமக்கு எதெல்லாம் மதிப்பு மிக்கதோ அதெல்லாம் அங்க எடுத்து போட்டு 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 கடவுளை பணக்காரனாக்க பார்க்கலாம். ஆனா தெல்ல தெளிந்தார்க்கு, ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு வையத்து வானம் நனியது உடைத்து என்ற வலுப்பிறந்தது. கொஞ்சம் கூட சந்தேகத்துக்கு இடமில்லாமல் தெளிவாக அனுபவத்தில் உணரணும். அனுபவம் வந்தா தான் தெளிவு கிடைக்கும். அனுபவம் இல்லைன்னா தெளிவு வராது. அப்படி தெல்ல தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம். அங்க பிரபஞ்சம் முழுவதும் எது இருக்கிறதோ பரமாத்மாவாக, அதே பரமாத்மா தான் எனக்குள்ள இருக்குது. அதனுடைய விரிவு ஜீவாத்மாவாக அனுபவங்களை கோர்த்திருக்கிறது. அவ்வளவுதான். பரமாத்மாவோடு அனுபவங்கள் கலந்ததால், ஆணவம் கண்ம மாயை கலந்ததால் அது ஜீவாத்மா. எனக்குள்ளும் இருக்காது, யாருக்குள்ள இல்லது. அப்போ தனக்குள் இருக்கின்ற ஆத்மாவை அறியாதவன் வெளியே கட்டடம் கட்டுறதுல பெருமைப்பட்டுக்கிறானே தவிர, பண்டிகை கொண்டாடுவதில் பெருமைப்பட்டுக்கிறானே தவிர, எனக்குள் இருக்கின்ற ஆத்மாவை நான் பூஜிக்கிறேனா ஒருத்தர் யோசிக்கிறதே கிடையாது. அதனால அந்த தெளிவு வரணும். வருகின்ற போது ஜீவன் சிவலிங்கம், லிங்கம் என்றால் அடையாளம் என்று பொருள். யாருக்கு அடையாளம்? சிவனுக்கு அடையாளம். சிவன் எப்படி இருக்கிறான்? அவன் சுத்த வழியாக இருக்கிறான். அப்ப அந்த சுத்த வழியா இருக்கின்ற சிவத்தை எப்படி அறிய முடியும் என்றால், சிவபெருமான தரிசிக்கிறதுக்கு பூதகணங்கள் எல்லாம் கைலாயம் போறாங்க. பெருமானும் ஆழ்ந்த தியானத்தில் இருக்கிறார். இவங்கெல்லாம் காத்துட்டு இருக்கிறாங்க. பிறகு தாவம் முடிச்சு கண்ணை திறக்கிற போது எல்லாரும் அவரை போற்றி வணங்கி விட்டு அருமையான கேள்வி கேட்கிறாங்க. பெருமானே, நாங்கள் எல்லோரும் உம்மை அறிவதற்காக, அடைவதற்காக பூஜை புனஸ்காரங்கள், தவமுறை, தியானங்களை மேற்கொள்கிறோம். ஆனால் தாங்களோ எப்பொழுதும் தியானத்திலே இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் யாரை நோக்கி தவம் செய்கிறீர்கள்? அருமையான கேள்வி. நீங்கள் யாரை நோக்கி தவம் செய்கிறீர்கள் அப்படின்னு சிவனை கேட்கிறாங்க. மிக அற்புதமான பதில். சிவன் சொல்றாரு, நான் என் மூலத்தை நோக்கி தவம் செய்கிறேன் அப்படின்னா, இவங்க பார்த்த சிவம் யாரு? உருவமான சிவம். அந்த உருவமான சிவத்துக்கு மூலம் என்ன? அரூபமான சிவம். அந்த அரூபமான சிவம் எப்படி இருக்கிறது? அகோரம், கும் இருட்டாக இருக்கிறது. ஈசான, அதுக்கு ஒரு மூலம் இல்லை. தத் புருஷ,
அது அறிவாக இருக்கிறது. சத்யோஜதம், அதிலிருந்து எழுச்சி பெற்றதுதான் சக்தி என்ற இறை துகள். திருவதனம், அது காந்தத்துக்கு உட்பொருளான இருப்பாக இருக்கிறது. அப்ப சிவனுடைய 6 முகங்கள், 6 பண்புகள் சேர்ந்தது சுத்தவெளி என்று சைவ சித்தாந்தம் சொல்கிறது. அதனால அந்த ஆதி சிவம் தான் இந்த உருவ சிவமாக இருக்கிறது. அந்த ஆதி சிவத்தை இந்த உருவ சிவம் தொழுவதற்கான அடைவதற்கான வழி என்ன என்றால் தியானம். அப்ப தியானத்தின் மூலமாகத்தான் தன் மூலத்தை அடைய முடியும் என்பதை சிவபெருமானின் தனிமை காட்டுகிறது. எனவே அந்த சிவனின் அடையாளம் எனக்குள் ஆத்மாவாக இருக்கிறது. சோ தெல்ல தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம். ஆனா கள்ள புலன் 5ம் காலாமணி விளக்கு. இந்த சிவலிங்கத்தை அறிய விடுகிறதா இந்த புலன்கள்? திருட்டு புலன்கள், கள்ள புலன். அதை கொஞ்சம் நம்ம சிந்தித்து பார்த்தால், ஏன் புலன்கள் கள்ளத்தனம் செய்யுது அப்படின்னா, சாமி சொல்லுவாங்க, ஜீவாந்த சக்தி எந்தெந்த புலன்களில் திணி பெற்று கொண்டே வருகிறதோ அந்தந்த லெவல் திணி வருகின்ற போது அந்த புலன் தன் இச்சைகளை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிடும். அப்ப மனசுதான் நமக்கு எண்ணங்களை வெளிப்படுத்துகிறது என்றாலும் அந்த மனசு இந்த எண்ணத்தை தோற்றுவிப்பதற்கு காரணம் புலன்களில் ஏற்படுகின்ற ஜீவகாந்த திணிவு. அதான் யாராவது தப்புன்னு சொல்ல முடியல, கொழுப்பு ஜாஸ்தியா போச்சுன்றோம் இல்ல, திமிருன்றோம் இல்ல. அப்ப ஜீவாந்தத்தின் திணிவு அதிகமானால் அந்த புலன்கள் அதை செயல்படுத்துறதுக்கு, செலவு பண்றதுக்கு ரெடி ஆயிடும். கள்ள புலன். இத புரிஞ்சுக்கிட்டு இந்த புலன்களை சீர்படுத்துவது எப்படி என்றால், இந்த புலனிலிருந்து மனதை ரிலீஸ் பண்ணிட்டா போதும், விடுதலை செய்து விட்டா போதும். அப்ப மனசு தன் மூலமாகிய பரமாத்மாவோடு இணைந்து விட்டால் இந்த புலன்கள் தன்னிச்சையா செயல்பட முடியாது. அப்ப என்ன இது? கள்ள புலன் தான். ஆனால் இந்த உடம்பு பாதுகாப்பு, பராமரிப்பு, இனவிருத்தி என்று இயற்கை நீதிகளை பின்பற்ற வேண்டும், செயல்படுத்த வேண்டும் என்றால் புலன் இல்லாம முடியாது. அப்ப தொலைதூரத்தில் வருகின்ற கப்பலுக்கு கலங்கரை விளக்கம் சரியான வழி காட்டுவதை போல இந்த புலன் வழி வாழ்க்கை, குடும்ப வழி, சமுதாய வழி வாழ்க்கை சௌகரியமாக பாதுகாப்பாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் புலன்கள் இல்லைன்னா முடியாது. எனவே எப்படி கலங்கரை விளக்கம் கப்பலுக்கு வழிகாட்டுகிறதோ அதுபோல் லௌகிக வாழ்க்கைக்கு வழிகாட்டுவது புலன்கள். அது காலாமணி விளக்கு, லைட் ஹவுஸ். காலாமணி விளக்குன்னா லைட் ஹவுஸ். இப்படி இந்த கோவிலுடைய அமைப்பு மனிதன் தன் மூலமாகிய ஆத்மாவை அறிய வேண்டும் என்ற நோக்கத்தை வெளிப்படுத்துகிறது. அதுக்கு ஒரு இடத்தை தேர்வு செய்தாங்க. எல்லா இடங்களும் கோவில் அமையாதுங்க. நீங்க பஞ்சபூதங்களுக்கு மிக பெரும் சக்தி உண்டுன்றத மழை வெள்ளம் வரும்போதுதான் தெரியுது நமக்கு. ஆனா புரிஞ்சுக்க மாட்டேன்றோம். நம்மள இன்னும் உலகமாக சக்தி வாய்ந்தவனா நினைச்சுக்கிட்டு எல்லாத்தையும் நான் ஆண்டு வருவேன்னு ஆணவத்துல நிக்கிறானே தவிர, இந்த பஞ்சபூதங்களுக்கு காட்டு நினைச்சா நம்ம தூக்கி காணாம வீசிடும். புயல், தண்ணி பெருக்கெடுத்து வந்தானா ஒரு பயம் மிச்சமாக முடியாது. பூமி ஒரு ஆடிச்சுன்னு வச்சுங்களேன், சின்ன ஒரு 5 ரிக்டர் 6 ரிக்டர் ஆடிச்சுன்னு வச்சுங்க, எல்லா பயிலும் உள்ள போயிடுவான். ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடுன மண்ணுக்குள்ளே போன கதை உனக்கு தெரியுமான்னு பாடினா போதுமா? மனசுல வச்சுக்கணும் அது. அப்படி பஞ்சபூதங்களுக்கும் அறிவு இல்லாத இடமே தெரியாதுன்னு சொல்றாங்க சாமி. அப்ப பஞ்சபூதங்களுக்கே அறிவு உண்டு. இதை ஒரு விஞ்ஞானி சொல்றாரு. When preventive measures are not in practice, positive measures will come into force. preventive measures அப்படின்றது என்னன்னா தர்மம் சார்ந்த வாழ்க்கை. தேவையில்லாத ஆசாபாசங்கள் எல்லாம் நீக்கி, ஆணவத்தை நீக்கி, மாயையை நீக்கி, தர்மத்தை வாழ்கின்ற வாழ்க்கை பிரிவென்டிவ் மெஷர்.
அப்படி மனிதன் தன்னுடைய மனதை சீர்படுத்தி இயற்கை வளத்திற்கும் மக்கள் தொகைக்கும் சரியான கணக்கை பராமரித்து அந்த வளங்களை பங்கு கொள்ளவில்லை என்றால் பாசிட்டிவ் மெசேஜ் வில் கம் இன்டு ஃபோர்ஸ். பாசிட்டிவ்னா ஆக்கப்பூர்வமான சக்தி, அது அழிக்கும். அதுக்கு ருத்ர சிவம்னு பேர். அப்ப சிவமே விஷ்ணுவாக அனைத்தையும் காப்பாற்றினாலும் அதுவே ருத்ர சிவமாக அழிக்கவும் செய்யும். இயல்பில் கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சு போறது நீதிக்கு உட்பட்ட அழிவு. ஒட்டுமொத்தம் அடிச்சு துவைச்சா அது பாவத்துக்கான சம்பளம். ஸோ இன்றைக்கு இயற்கை சீற்றங்கள், வெள்ளம், புயல், நுண்கிருமிகள் இப்படிலாம் அதிகமா நம்மை தாக்கி கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன என்றால், மனிதன் ரொம்ப தூரம் அதர்மத்துல வந்துட்டான். எங்கே வாழ்க்கையை தொடங்கும், அது எங்கே இவ்வித முடியும், இதுதான் பாதை, இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. சூப்பர் டிக்ளரேஷன் கொடுக்கிறார் கண்ணதாசன். சில பேருக்கு தெரியாதுன்னு சொல்லல, யாருக்கும் தெரியாது. விளைவு என்ன? பாதையெல்லாம் மாறிவிடும், பயணம் முடிந்துவிடும். மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் தெரிந்துவிடும். எங்க ட்ராக் மாறி வந்துட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு சிந்தனை செய்து பார்த்தா மயக்கம் தெளிஞ்சு போயிடும். அப்போ சரியான பாதையை காட்டுவதற்கு மகான்கள், குருமார்கள் இருக்கிறாங்க. அவங்களை கைப்பற்றி கொண்டால் சரியான பாதைக்கு வந்துவிடலாம். எனவே பெரும்பாலான மக்கள் இந்த வினாடி கூட காசு தானே கடவுள். தூக்கத்துல கூட கனவு கண்டா காசுதான் கனவு காண்றானே தவிர தர்மத்தையே கனவு காண்றான். ஸோ இப்படிப்பட்ட மக்கள் வாழ்கின்ற இடத்துல பாசிட்டிவ் மெசேஜ் வில் கம் இன்டு ஃபோர்ஸ். ஸோ பஞ்சபூதங்களுக்கும் அறிவு உண்டு. அதுக்கு இது தொந்தரவு பண்ணினா அது எதிராக திரும்பிவிடும். இதெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் கண்டிருக்கிறாங்க. மகாபாரதத்துல குருச்சேத்திர யுத்தத்துக்கு ரெடி ஆயிடுச்சு, அதுக்கு இடம் தேர்வு செய்யணும். தர்மன் ஒருத்தரை கூப்பிட்டு, நீ போய் எந்த இடத்துல யுத்தத்தை நடத்தினால் வெற்றி பெறுவோம் என்று கண்டுவா என்று ஒரு டிவைனர் ஒரு ஆளை அனுப்புறான். அவன் போய் குருச்சேத்திரம் என்ற இடம் இருக்குது, அந்த இடத்துல நடத்தினா வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கருத்து சொல்றான். நான் அந்த இடத்துக்கு போவதற்கு முன்பே இன்னொருத்தர் வந்து போயிருக்கிறார் அப்படின்னா. நமக்கு முன்னாடி இன்னொருத்தரா? யார் அனுப்பினிப்பா அப்படின்னு பார்த்தா விதுரன் அனுப்பியிருக்கிறார். இப்படி ஒரு இடத்துக்கு ஒரு அலைக்களம் உண்டு. சில இடங்களில அழிவு தான் நடக்கும். ஒண்ணுமில்ல, பெர்முடன் ட்ரையாங்கிளுக்கு இது வரைக்கும் ரகசியம் தெரிவி கண்டுபிடிச்சிட்டாங்களா? அங்க போனதெல்லாம் காணாம போதில்லை. அப்ப அழிவுக்கென்று உள்ள இடங்கள் உண்டு. அதே போல் ஆக்கத்திற்கென்றும் இடங்கள் உண்டு. அந்த இடத்தை தேர்வு செய்து கட்டுவதுதான் ஆலயங்கள். அதை சரியா கண்டவங்க நம்முடைய முன்னோர்கள். அவங்க கட்டின கோவில் தான் சரியான கோவிலை தவிர இன்றைக்கு கட்டப்படுற கோவில் எல்லாம் அவ்வளவு சிறப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அறிவு இப்ப அவனுக்கும் கிடையாது. அதை அடுத்து சித்தர் பெருமக்கள் அவங்க லம்பி அயோகத்தின் மூலமாக ஜீவசமாதி அடைகின்றது முன்பு இடத்தை தேர்வு செய்துதான் அவங்க ஜீவசமாதி அடைந்தாங்க. அப்ப சித்தர் ஜீவசமாதி அடைந்த திருத்தலங்கள், அது புகழ்பெற்ற திருத்தலங்கள் 18. இந்த திருத்தலங்களுக்கு குடமுழுக்கு, கும்பாபிஷேகம் ஒண்ணுமே தேவையில்லை. ஏன்னா குடமுழுக்கு, கும்பாபிஷேகம் எதுக்கு தேவைன்னா, அந்த விக்கிரகத்தை பெயர்த்தெடுத்து அந்த தாமிரத்தகட்டை மாற்றி மறுபடியும் ஆற்றை உருவேற்றி அதுக்கு அஷ்டபந்தமாக கும்பாபிஷேகம் பண்ணினா அந்த ஆற்றல் மறுபடியும் ரிவைவ் புதுப்பிக்கப்படும். அதுக்குத்தான் மகா கும்பாபிஷேகம் பண்றது. அப்போ ஆகம விதிப்படி கட்டப்பட்ட கோவில்களுக்கு ஒவ்வொரு வருஷம் கும்பாபிஷேகம் பண்ணணும். 12 வருஷத்துக்கு ஒரு முறை மகா கும்பாபிஷேகம் பண்ணணும். ஆனா சித்தர்கள் ஜீவசமாதி திருத்தலங்களில அங்க ஆற்றல் ஒரு சனம் கூட குறைபடவே படாது. ஏன்னா அவங்க பிரபஞ்ச களத்தோடு இணைந்தவர்கள். இங்க கலசங்கள் எல்லாம் கொஞ்சம் தான் சக்தி இருக்க முடியும். கோவில் கலசங்கள் இருக்கின்ற சக்தியை விட சித்தர்கள் இருக்கின்ற சக்தி பல கோடி மடங்கு அதிகம். அத்தகைய திருத்தலங்களுக்கு எப்பவும் போகணும். நாம் ஞானியாக மாறுகின்ற வரைக்கும் அந்த திருத்தலங்களுக்கு போகணும்.
மிக எளிதில் மனதை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் சித்தர்கள் ஜீவசமாதியான திருத்தலங்களிலே உண்டு. அதுக்கு அடுத்து ஆகமவிதிப்படி கட்டப்பட்ட திருத்தலங்கள், இதுவும் மிகப்பெரிய திருத்தலங்களாக இருக்கும். இங்க புராண காலங்கள் கட்டப்பட்ட 1000, 500, 2000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட திருத்தலங்கள் அனைத்துமே இது மாதிரியான நீதிகளில் கட்டப்பட்டவைதான். இதுக்கு வழிபடுவதற்கு நேரத்தை நிச்சயித்தாங்க. எந்த நேரம் நிச்சயமானது என்றால் பிரம்ம முகூர்த்தம் ஒரு அற்புதமான வார்த்தையை கொடுத்தாங்க. பிரம்மம் என்றால் இறைத்துகள் விண்ணாக மாறுகின்ற நிலை, அது பிரம்மம். அந்த முகூர்த்தம் என்றால் நல்ல நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய நேரம் முகூர்த்தம். அப்ப பிரம்ம முகூர்த்தம் என்பது என்ன என்றால், இந்த பூமி இரவு முழுவதும் அந்த குளிர்தன்மையோடு இருக்கும். அது அதிகாலை 3, 4 மணி சுமாருக்கு சூரியனை நோக்கி திரும்ப ஆரம்பிக்கும். அப்படி திரும்புகின்ற இடத்துல சூரியனின் கதிர்கள் சாய் கோணமாக வீசும். அப்படி சாய் கோணத்தில் வருகின்ற சூரியனுடைய கதிர்கள் இந்த லேசான நீர்த்தன்மையோடு இணைகின்ற போது இது லேசான வெப்பத்தை கொடுக்குது. ஏற்கனவே லேசான நீர்த்தன்மை இருக்குது. இந்த ரெண்டும் இணைகின்ற போது ஓசோன் லேயர் ஃபார்ம் ஆகும். அதுக்கு உயிர் வழி காற்றுன்னு பேர். மனிதனுக்கு அற்புதமான ஜீவசக்தியை கொடுக்கக்கூடிய உயிர் அணுக்கள் நிறைந்தது இந்த காற்று, ஓசோன் காற்று. அது தமிழ் சொன்னா உயிர் வழி காற்றுன்னு பேர். அந்த உயிர் வழி காற்று உற்பத்தி ஆகக்கூடிய நேரம் அந்த பிரம்மமுக சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு பூமி தொடர்ந்து திரும்பிக்கிட்டே இருக்கும். வர வர ஒரு பகுதி ஓசோன் லேயரா மாறிக்கிட்டே இருக்கும். நேரம் ஆக ஆக நாம் இருக்கின்ற பகுதி திரும்பிக்கிட்டே வந்து சூரியனை நோக்கி வருகின்ற போது வெப்பம் கூடிக்கொண்டே வரும். அப்ப சூரிய உதயத்துக்கு பிறகு அந்த நேரடியாக கதிர்கள் பட ஆரம்பிப்பதனால வெப்பம் அதிகமாகும். அப்ப அந்த ஓசோன் காற்று அது வெப்பத்தால் விரிவடைந்து மேல போயிடும். அப்ப அந்த ஓசோன் காற்று இருக்கின்ற நேரம் 3 மணி முதல் சூரிய உதயத்திற்கு வரைக்கும் உள்ள காலம். இது பிரம்ம முகூர்த்தம். இந்த நேரத்திலிருந்து குளித்து கோவிலுக்கு போய் 108 முறை வலம் வரணும். அப்ப என்ன ஆகுது, அது எதை சுத்த சொன்னாங்க தெரியுமா? அந்த கோவிலுக்கெல்லாம் ஸ்தல விருட்சம்னு வைப்பாங்க. அதிலும் குறிப்பா விநாயகர் இருக்கிற இடத்துல எல்லாம் அரச மரமும் வேப்ப மரமும் இருக்கும். சிவன் கோவிலில் வில்வ மரம் இருக்கும். இதெல்லாம் தெய்வீக விருட்சங்கள். இந்த விருட்சங்களை சுற்றி வந்து வணங்குங்கிற போது என்ன பண்ணுது, அந்த ஓசோன் காற்றை ஈர்த்து கீழே கொடுக்கும். இந்த விருட்சங்கள் உயரத்தில் இருக்கின்ற ஓசோன் காற்றை இழுத்து கீழே கொடுக்கும். அந்த நேரத்தில் சுற்றி வந்து வணங்குகின்ற பக்தருடைய உடலிலே அந்த ஆற்றல் பாயும். அப்போ புனித இந்த ஓசோன் காற்று நம் உடம்புக்குள்ள நடக்கும்போது லங்ஸ் நுரையீரல் நல்லா விரிந்து சுருங்கும். அப்ப அதிக அளவு ஓசோன் காற்றை உள்ள இழுத்து கார்பன் டை ஆக்சைடை வெளியே கொடுக்கும். அப்ப அந்த அளவுக்கு உள்ளே போகக்கூடிய அந்த ஓசோன் காற்று உள்ள போச்சுன்னா உடம்பிலே உயிர் சக்தி அதிகமாகும், சுறுசுறுப்பு, ஒரு புத்துணர்ச்சி அதிகமாகும், மனசு சாந்தமாகும். ஸோ இதை மையப்படுத்தி தான் பிரம்ம முகூர்த்த நேரத்துல ஆலயத்துக்கு சென்று ஆண்டவர் வழிபடுவது என்று வச்சாங்க. அப்படி வழிபடுகின்ற முறையில அருமையான கருத்தை வச்சாங்க. இன்றைக்கும் திருப்பதி, கேரளா எல்லா கோவில்களையும், பிறகு நம்ம இந்த பக்கம் நாகர்கோவில், கன்னியாகுமரி அந்த போனோம்னாக்க ஆண்கள் மேல் சட்டை இல்லாம தான் வரணும்னு சொல்லுவாங்க, வேஷ்டி கட்டிட்டு தான் வரணும்னு சொல்லுவாங்க. அது என்ன மேல் சட்டை போட்டா அப்படின்னு ஆண்டவனுக்கு பொறுக்காம போயிடுமா என்ன? திருப்பதிக்கு போனா நம்மளை மிரட்டி உருட்டி எடுத்துடுறானுங்க. பேண்ட்டை போடாத, வேட்டையை கட்டு, சட்டையை கழட்டு, பனியனை கழட்டுன்னு. ஆண்டவனுக்கு சட்டைக்கு பனியனுக்கு என்ன அப்படி ஏலம் பொருத்தமா போச்சு? எழுந்தவன் ஏட்டை கெடுத்தான், படிச்சவன் பாட்டை கெடுத்தான மாதிரி இந்த அறவேக்காடுக்கு என்ன பண்ணிருக்காங்க பாருங்க. இந்த சடங்கை உருவாக்கியவர், அறிமுகப்படுத்தியவர் ஒரு ஞானி. என்ன கருத்து சொன்னாரு? நீ தெய்வத்தை தரிசிப்பதற்கு முன்னால்
உன் மனதில் இருக்கின்ற ஆணவம், கண்மம், மாயை, பந்தம், பற்று, பாசம் என்ற ஆடைகளை நீக்கிவிட்டு திறந்த மனசோட போய் ஆண்டவன் தரிசனம் பண்ணணும் அப்படின்னாங்க. இந்த பயில சட்டையை கழட்டு பண்ணி கட்டுன்றானுங்க. இப்ப பந்தம், பற்று, பாசம் எங்க சட்டையில ஒட்டிட்டு இருக்குது, அதை எப்படி கழட்டுவீங்க? அப்ப அருகுண சிரம் பயிற்சி செய்தால்தான் இந்த சட்டையை கழட்ட முடியுமே தவிர இல்லைன்னா வெறும் சட்டையை தான் கழட்டணும். இது கழட்டிட்டு போனா என்ன, கழட்டாம போனா என்ன? ஸோ இப்படி இந்த அரை வேக்காடுகள் எல்லாம் சேர்ந்து ஆலை வழிபாட்டை வியாபார ஸ்தலமாக்கி விட்டன. தட்சணை, காசு, தட்டு, பிச்சை, டிக்கெட்டு, டோக்கன் போட்டு அது வியாபார ஸ்தலம் ஆயிடுச்சு. ஸோ எந்த கோவிலிலும் இப்போ ஆன்மீகத்தின்படி நம்ம வழிபட வேண்டும் என்றால் எங்கேயாவது சின்ன கோயிலை தேடி போகணும், இல்லை யாரும் இல்லாத நேரத்துல போய் தான் கும்பிட்டுட்டு வரணும். ஸோ இப்படி ஆலை வழிபாட்டில் அற்புதமான சடங்கு வச்சாங்க. அந்த பிறகு வழிபடுகின்ற முறை பாருங்க, விக்கிரத்தை குளிப்பாட்டி பிறகு அபிஷேகம் பண்ணுவாங்க. இப்போ இளநீர் ஊற்றும் போது ஒரு தோற்றம், பன்னீர் ஊற்றும் போது ஒரு தோற்றம், பால் ஊற்றும் போது ஒரு தோற்றம், மஞ்சள் கரைச்சி ஊற்றும் போது ஒரு தோற்றம், சந்தனம் கரைச்சி ஊற்றும் போது ஒரு தோற்றம், குங்குமம் கரைச்சி ஊற்றும் போது ஒரு தோற்றம், பஞ்சாமிர்தம் ஊற்றும் போது ஒரு தோற்றம். இப்படி ஒவ்வொரு பொருளால் அபிஷேகம் செய்கின்ற போது அந்த விக்கிரகத்தின் தோற்றம் நம்ம கண்களுக்கு மாறி மாறி தெரியுது அல்லவா? அப்ப என்ன தத்துவம்? எத்தனை வகையான தோற்றங்களை நீ சந்தித்தாலும், கண்களால் உணர்ந்தாலும் உள்ளே இருக்கின்ற விக்கிரகத்தில் மாற்றம் இல்லை. இதே போல் இந்த பிரபஞ்சத்தில், பூமியில், சமுதாயத்தில் எத்தனை பேதங்களை நீ கண்டாலும் அனைத்துக்கு உள்ளும் இருக்கின்ற மெய்ப்பொருள் ஒன்றே என்று காட்டுவது அபிஷேகம். அதுக்கு அடுத்து ஆராதனை, அலங்காரம் பண்றாங்க, ஆராதனை காட்டுறாங்க. முதல்ல மகாதீபாராதனை, 108 திரிகள் உள்ள விளக்கை வச்சு மகாதீபாராதனை காட்டுறாங்க. என்ன பொருள்? எல்லா தோற்றங்களிலும் அறிவு இருக்கிறது, ஜோதியாக வெளிச்சமாக அறிவு இருக்கிறது. இந்த அறிவு அனைத்து தோற்றங்களும் எங்கிருந்து வந்தன? பஞ்சபூதங்களிலிருந்து வந்தன. அப்ப பஞ்சபூதங்களுக்கு வடிவமும் உண்டு, அறிவும் உண்டு. எப்படி எல்லா ஜீவராசிகளுக்கும் தோற்றங்களுக்கும் ஒரு தோற்றம் என்ற பொருள் உண்டு, அதற்குள் சிந்தனை, ஆட்சி தரம் என்ற அறிவும் உண்டு, வெளிச்சம் உண்டு. அதே போல இந்த அனைத்தும் எங்கிருந்து வந்தது? பஞ்சபூதங்களிலிருந்து வந்தது. 5 முக தீபாராதனை. அதுக்கு முன்னாடி தண்ணி வரைக்கும் 4 இருந்தது, 4 முக தீபாராதனை. அதுக்கு முன்னாடி நெருப்பு வரைக்கும் 3 முக தீபாராதனை. அதுக்கு முன்னாடி காற்று வரைக்கும் 2 முக தீபாராதனை. அதுக்கு முன்னாடி விண் இருந்தது, ஏகமுக தீபாராதனை. விண்ணுக்கு முன்னாடி என்ன இருந்தது? காட்ட முடியாது, அது கும் இருட்டு. அதை எப்படி காட்டுறது? ஏகமுக தீபாராதனைக்கு பிறகு கைகளை கூப்பி கண்களை மூடி வணங்குனாங்க. இப்ப கைகளை கூப்பி கண்களை மூடி வணங்குகின்ற போது இதுவரைக்கும் அபிஷேக ஆராதனைகளை பார்த்து கொண்டிருந்த கண்கள் வழியாக இப்ப கண்களை மூடிய உடனேயே அந்த விக்கிரகத்தினுடைய அதே அமைப்பு எனக்குள் பிம்பம் எடுக்கிறது. என் பக்கத்துல எல்லா பக்தருடைய மனசுக்குள்ளேயும் அதே பிம்பம் வருகிறது. இத்தனை பேருக்குள் பிம்பித்த பிறகும் விக்கிரம் அங்க இருக்கா இல்லையான்னா அது அங்கேயே தான் இருக்குது. அப்படி என்றால் இப்பொழுது நான் வணங்குவது யாரை? சாமி சொல்றாங்க, கடவுளை வணங்கும் போது கருத்தினை உற்றுப்பார் நீ, கடவுளாய் கருத்தே நிற்கும் காட்சியை காண்பாய். எங்கே உன்னுடைய மனம் எடுத்த ஷேப் அண்ட் இமேஜ் தான் இந்த பிம்பம். அப்போ மனதை நீ வணங்குகிறாய். மனதுக்கு மூலம் என்ன? சுத்த வெளியாகிய அறிவு. அறிவை வணங்குகிறாய். அந்த அறிவு எப்படி இருக்குது? இப்ப பிம்பமா தெரியுதா? அப்படியே கண்ணை திறக்காம இருங்க கொஞ்ச நேரம், ஒரு 2 நிமிஷம். அந்த பிம்பம் அப்படியே மங்களாக்கி 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 காணாம போயிடும். இப்ப பிம்பம் கரைந்த பிறகு எதை காண முடியும்? உருவம் இல்லை. அப்ப எது தெய்வம் என்றால், இந்த ஏகமுக தீபாராதனாக விண் இருக்கிறதே, விண்ணுக்கு மூலம் சுத்த வெளி, அதுக்கு எல்லை இல்லை. அதை காணுகின்ற தன்மை
தனக்குள் தன்னை தேடுவதே. அதான் நான்யார். அப்படி அறிவதற்கு என்ன பண்ணணும்? அங்க பார்த்த பிறகு அங்க உட்கார்ந்து கொஞ்ச நேரம் தியானம் பண்ணணும். அதுதான் அர்த்த மண்டபம் என்றெல்லாம் கட்டி வச்சாங்க. அங்க ஊர்க்கதை பேசுறதுக்கோ அரசியல் பேசுறதுக்கோ அல்ல. தன்னுடைய வாழ்க்கை தேவைகளை, தான் அடைய வேண்டிய உயர்வை பற்றி சிந்திக்க வேண்டிய நேரம் அது. அது மட்டும் இல்லை, எந்தெந்த கோவில்களிலே சிற்பக்கலை சிறப்பாக இருக்கிறதோ அங்கெல்லாம் ஆற்றல் களம் அதிகமாக இருக்கும். ஏன்னா ஒரு சிற்பி சிலை செதுக்கின்ற போது அவனுடைய மனம் இருக்கின்ற நிலை துரியாதீதம். அப்படி இருந்தா தான் அந்த சிற்பத்தை சிறப்பாக செதுக்க முடியும். அப்ப எத்தனை சிற்பிகள் அந்த கோவிலை உற்பத்தி செய்தார்களோ அத்தனை பேருடைய துரியாதீத அலைகளும் அந்த கோவிலுக்குள் இருப்பதனால வாசப்படிக்குள்ள கால் வச்சாலே தவம் வரணும். கர்ப்பகிரகத்துலதான் சக்தி இருக்குன்னு நினைச்சா அது முட்டாள்தனம். கோவிலின் வாசல கால் வச்சாலே அந்த ஆற்றல் உணரணும். அது கர்ப்பகிரகத்துல திணி பெற்றிருக்கும். அவ்வளவுதான். இப்படி அதை உணர்ந்து வழிபடுவதற்கு தியான பயிற்சி அவசியம். தியானம் தெரியாதவர்கள் தெய்வத்தை வணங்க முடியாது. சும்மா கல்ல பார்த்து வரலாம், நல்லா தரிசனம் கிடைச்சதும்பா. அதனால உண்மையான தெய்வத்தை தரிசிப்பதற்கு மனம்தான் வாகனம். அதை புரிந்து கொண்டு சரியாக பயன்படுத்தினால் மனசு சாந்தம் அடையும், உடம்பு ஆரோக்கியமாகும், வாழ்க்கை வளமாகும். இப்படி பல அற்புதமான வாழ்வியல் நெறிமுறைகளை மையப்படுத்தித்தான் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு மிக பெரும் உதவி செய்திருக்கிறார்கள். ஆலயங்கள் வழியாக நாம் மிக பெரும் உதவி செய்திருக்கிறார்கள். அந்த நோக்கத்துக்கு தகுந்தபடி பயன் கொள்ள விடாதபடி இன்றைக்கு வியாபாரத்தனம் அதிகமாக இருக்குது. எல்லா கோவிலும் விதிவிலக்கே கிடையாது. எங்கேயோ 2 கோவில் கேள்விப்பட்டேன். அங்க உண்டியலும் கிடையாது, தட்டு காசும் கிடையாதுன்னு சொல்லி 2 கோவில் இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டேன். வாட்ஸ்அப்பில் பார்த்தேன். மற்றபடி எல்லா கோவிலும் பிச்சை இருக்கிற இடங்கள் தான். அதனால் இங்க போய் வணங்குவதனால எந்த பக்தனுக்கும் ஞானம் வந்துடாது. இப்படி எதா இருக்கும் காலங்காலமா. அதனால நாம் வாழ்க்கை தெளிவாக வேண்டும் என்றால் ஞானிகளின் கரம் பிடிக்க வேண்டும், குருவின் கரம் பிடிக்க வேண்டும். அதை தவிர வேறு வழி இல்லை என்பதனால தான் தட்சிணாமூர்த்தி தத்துவத்தை கொடுத்தாங்க. தட்சிணாமூர்த்தினா குருஸ்தானம். அப்ப குரு தெற்கு நோக்கி இருக்க, சீடர்கள் வடக்கு நோக்கி பயிற்சி எடுப்பது வடக்கிருத்தல் சொல்லுவாங்க. வடக்கிருத்தல் என்றால் ஞானத்தை நோக்கிய பயணம் என்று பொருள். அப்படி வாழ்க்கையை அமைத்து கொண்டால் சிறப்பாகும் என்று சொல்லி இந்த விளக்கத்தை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயாவுக்கு 11:15 குவைத்து கிளாஸுங்கிற நினைக்கிறேன். ஐயா அந்த உத்தரவாதத்தின் பிறகுதான் அழைச்சிட்டு வந்தோம். ஐயா நானும் அதை கொஞ்சம் நினைவுபடுத்துறேன். அன்பர்களே, நம்ம ஐயாவை நம்ம இதுல வாழ்த்து சொல்லி அனுப்பலாம். கேள்வி மேல கூட அடுத்த ஒரு நிலையில வச்சுக்கலாம். என்ன சரிதானங்களையா? சரிங்கய்யா, சரி. உங்களுக்கு நீங்க கிளம்பணுங்களா? ஆமாங்கய்யா, அடுத்த நிகழ்ச்சிக்கு போகணும். 5 minutes இருக்கு. அதனாலதான் பாருங்க கேள்வி ஒரு கருத்தை மட்டும் சொல்லி நிறைவு செய்யறேன். ஐயாவுடைய ஃபீட்பேக்ல ஐயா இன்னைக்கு சொன்னாங்க, தியானம் பண்ணா மட்டும்தான் நீங்க இறைவனை உணர முடியும். நாம இத்தனை கிளாஸஸ் கேட்கிறோம். சில பேர் பாத்தீங்கன்னா கிளாஸஸ் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னும் சிலரை பாக்குறேன் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. 11க்கு இங்க, 12க்கு இங்க, 3 மணிக்கு அந்த கிளாஸ், 5 மணிக்கு இந்த கிளாஸ், ஓடினார் வாழ்க்கையில் ஓரத்துக்கே ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. பட் எல்லாத்தையும் விட மிக முக்கியம் தியானம், தவம். அது செய்தால் மட்டும்தான் இந்த சிந்தனைகள் அத்தனையுமே நம்முடைய வாழ்க்கைக்கு பூர்த்தியாகும். இப்ப நீங்க கேட்டு முடிக்கிறீங்கன்னா ஒரு டீ சாப்பிட்டு ஒரு 1/2 மணி நேரம் உட்கார்ந்தேன், தவம் பண்ணேன், ரைட், ஓகே. அதே மாதிரி அதிகாலை ஐயா சொன்னாங்க, அதிகாலை பிரம்ம முகூர்த்த தவம் நிறைய இடங்கள்ல நடந்துகிட்டு இருக்கு. நம்ம பக்கத்துல கோயில்பட்டி அழகுவில அறக்கட்டளையிலே மூத்த பேராசிரியர் நடத்துறாங்க. காலையில 5 to 6 மணி. இந்த மாதிரி பல இடங்கள் நடக்கு. இப்ப சாத்தனூர் டீம் 6 நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த பிரம்ம முகூர்த்த தவத்துல எல்லாம் கலந்துக்கோங்க. தவம் பண்ணுனா தான் நீங்க ஹீரோ. இந்த குறிப்புகள் கேட்டுக்கொண்டே இருக்கிறதுனால மட்டும் நமக்கு எந்த அளவுக்கு பெரிய இது வருங்கிறது நம்ம சொல்ல முடியாது. அதை இன்றைக்கு கிடைத்த சிந்தனை நிறைய 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 ஐயா 3வது முறை வந்திருக்காங்க. அந்த 2 முறையை விட இன்றைக்கு அதிகமான சிந்தனை நமக்கு கிடைச்சிருக்கு. ஐயாட்ட திரும்ப அதை தொலைபேசியில பேசிக்கிறேன் என்று சொல்லி கேள்விகளை அடுத்த முறை வைத்துக் கொள்ளலாம். இப்பொழுது ஐயாவுக்கு வாழ்த்து சொல்லி நாம அனுப்பிடலாம்.
அனைவரும் துரிய நிலையிலிருந்து ஐயாவை வாழ்த்துவோம். அடுத்து 11:15க்கு ஐயா அவர்கள் குவைத் கிளாஸுக்கு தயாராகும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். துரியத்துக்கு வந்துருவோம். பேராசிரியர், முதுநிலை பேராசிரியர் ஐயா பழனிச்சாமி ஐயா வாழ்க, அவருடைய அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவருடைய ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் இறைவனின் அருளால் இன்னும் அவர் இதை மாதிரி நிறைய தொண்டுகள் செய்ய வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அவரை நாம் அன்போடு அடுத்த அமர்வுக்கு அனுப்பி வைப்போம். இந்த நிகழ்வு கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்புடன் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நான் இப்ப சொன்ன மாதிரி இன்றைய இரவு அமர்வு 8 to 9 மணி வரைக்கும் அதை சார்ந்த ஒரு அமர்வு அகம்புறம் ஆனந்தம், சென்னையை சேர்ந்த ஒரு உணர்வாளர் பேராசிரியர் செல்வம் அவருடைய வகுப்பு. நாளைய தினம் பஹ்ரைன் நாட்டிலிருந்து சாமிநாத சேகர் என்ற ஒரு பேராசிரியர் பஹ்ரைன் நாட்டில இருந்து நாளை காலை 10 மணிக்கு வர்றாங்க. இன்று இரவுக்கு வாங்க, நாளை காலைக்கு வாங்க, இங்க தாவம் பண்ணுங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஐயா நீங்க கிளம்பலாங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. பாலசுப்ரமணியம் நீங்க உலக நல வாழ்த்து பாடி நிறைவு. பாலசுப்ரமணியம். சரிங்க சரிங்க. வாழ்க உலக நல வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து பாடி நிறைவு செய்து கொள்வோம். உலக நல வாழ்த்து. உலகமலை ஒத்தபடி பெய்யட்டும், புலவரெல்லாம் தானியத்தை உடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாடை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலகங்கள் நல்வாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இந்த பிரசனாங்கிறவங்க மலேசியால இருந்து கை வச்சுட்டாங்க. பிரசனா எது என்னன்னு கேட்டீங்க? ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. இந்த பிரசன்னான்னு சொல்லி மலேசியா. ஐயா பிரசனா ஐயா வாழ்க வளமுடன். ராஜா ஐயா வாழ்க வளமுடன். ராஜா ஐயா இருக்காங்களா? சொல்லுங்க ஐயா. வால்யூம் கம்மியா இருக்குங்கய்யா, உங்க வால்யூம் கம்மியா. வாழ்க வளமுடன். வால்யூம் கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்குங்கய்யா, கொஞ்சம். வாழ்க வளமுடன். சொல்லுங்க. ராஜா ஐயா இருக்காங்களா? ராஜா சுடலை மொத்த. ரைட் ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. நான் பிரசன்னா பேசுறேன், மலேசியால இருந்து. ராஜா சொல்லுங்க சார். வாழ்க வளமுடன் சார். வாழ்க வளமுடன். சொல்லுங்க ராஜா ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பிரசன்னா பேசுறேன், மலேசியால இருந்து. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நான் திடீர்னு தான் இன்னைக்கு பார்த்துட்டு ஒரு நல்ல ஒரு தலைப்பா இருக்க நம்ம ஐயா பழனிசாமி பேசிட்டு இருக்காங்க. ரொம்ப அற்புதமா இருந்தது. தொடக்கத்துல இருந்து எனக்கு அந்த ரெக்கார்டிங் எனக்கு போட்டுருங்க ஐயா. எங்க நம்பர் உங்கள்ட்ட இருக்கு தானே ஐயா? போட்டு விட்டுருங்க. இல்ல நீங்க உங்க வாட்ஸ்அப் பண்ணீங்க அன்னைக்கு சொன்னீங்க, வாட்ஸ்அப் அனுப்பி வைக்கீங்க. இல்ல நான் இன்னைக்கு போட்டிருக்கேன் பாருங்க. இன்னைக்கு நான் வாழ்க வளமுடன் போட்டிருக்கேன். அது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அதிலேயே போட்டிருக்கேன். சரி, என்னுடைய நம்பர் உங்ககிட்ட இருக்கு, நீங்க வாட்ஸ்அப்ல எனக்கு அனுப்பிடுங்க. நான் இந்த யூடியூப் உங்களுக்கு போட்டு